தலைவர் ஸ்டைலுக்குன்னு இருக்க ஒரு தனி ஃபேன் கேங்கு. நாமுத்துக்குமார் எழுதினாரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஹிட் சாங். இதுதான் இன்னைக்கான தகவல். இதை மிஸ் பண்ண அது ராங்குன்னு இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சார். சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்காக தான் நான் பிறந்தேன், என்னைக்குமே அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், இதுக்காக தான் மலேசியால இருந்து பிளைட் பிடிச்சு நான் பறந்தேன் ஆன் எனிதிங் ஃபார் தலைவர். தலைவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் இருந்த பாண்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் செலிப்ரேஷன் ஆன் கிராண்ட். தலைவர் வழியில உருவாக்கணும் ஒரு பிராண்ட், அஸ்பயர் டு இன்ஸ்பயர்னு சொல்ல வராரு அனீஷ். தலைவரோட பாட்டை கேட்டோம், குதூகலமா போட்டோம் ஒரு ஆட்டம். இது குட்டி சூப்பர் ஸ்டார் கூட்டம். தலைவரை பார்த்து ஆஸ்திரேலியா நடிச்சேன், அவரை பத்தி தெரிஞ்சுக்கதான் தமிழையே நான் படிச்சேன். இப்போ ராஜரசிகனா வாழ்க்கையில நான் ஜொலிச்சேன். தலைவர் தான் டாப் மார்க்கெட்ல. ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு சிகரெட்ல, சிவாஜியில காயின போட்டாரு பாக்கெட்ல. இத பத்தி பேச வரும் இந்த தலைவர் தர்பார் செக்மெண்ட்ல. தலைவர் மாதிரி இன்னொருத்தர் வரது வெரி ரேரு. சூப்பர் ஸ்டார் வீட்டுல இருக்குது மாசான ஒரு காரு. தலைவர் படத்தை நான் எடிட் பண்ணேன் பாரு, நானும் தான் பேச வராரு எடிட்டர் ஆண்டனி சாரு. ஜிம்முக்கு போனா எடுப்போம் கிரியேட்டின். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 18. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தலைவர் சொல்லி நான் இதை பண்ணியிருக்கேன், தலைவர் சொல்லி நான் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு ரசிகனும் தன்னுடைய லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல தலைவர்னால நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திருப்போம். அப்படிப்பட்ட தலைவருக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் என்னென்ன, அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு பாலானே வராரு ஆன் இது எப்படி இருக்கு. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருடைய 18வது நாள் இது எப்படி இருக்குடைய 171வது தகவல். நாமுத்துக்குமார் கொக்கு பரபர கோழி பரபரன்னு ஒரு பாட்டு எழுதினார் ரஜினிக்கு. அந்த பாட்டு பயங்கரமா ஹிட்டா சந்திரமுகில. அந்த பாட்டு எழுதுனா நாமத்துக்குமாருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ரசிகன் நடிகனாக ஆரம்பிச்சதுங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10ஆம் வகுப்பு இந்த போர்டு எக்ஸாம் அப்போ ராஜாதிராஜா படம் வருது. ராஜாதிராஜா படம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி படம் பார்க்க போயிட்டோம். ஆனால் அந்த படம் பார்த்தும் நாங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டோம், பார்டரில் பாஸ் ஆகிட்டோம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாமத்துக்குமார் பேசிக்காக ஓவியம் வரைகிற பழக்கம் உண்டு. அப்படின்னு அதிகமாக வரைஞ்ச ஓவியம் ரஜினியோட முகம் தான் சொல்கிறாரு. ஒரு பெரிய எம் போட்டு, ஒரு கேபிட்டல் எம் போட்டு, அதுக்கு முடி வச்சு, கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சா அழகாக ரஜினி வந்துடுவார். அப்படி ரஜினி ஓவியங்கள் நிறைய வரைய ஆரம்பிச்சு ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது நான் வரைஞ்சி இந்த ரஜினி ஓவியங்களை வாங்கிக்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ரஜினி படம் ஒன்று வரைஞ்சி கொடுன்னு கேட்டு அதுக்கு சன்மானமாக ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நவாப்பழம், நைட் ஷோ டிக்கெட்டு, பொரியோட வருத்த ஈசல்னு எக்கச்சக்கமான சன்மானம் கொடுப்பாங்க. என் வருமானம் பயங்கரமாக கூடிடுச்சுங்க. அப்படி இருந்த நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த போர்டுக்கு வரைஞ்சி தர முடியுமான்னு சொல்லி ரஜினி சலூன் பேர் வச்சு இன்னும் காஞ்சிபுரத்தில் அந்த போர்டு இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு நாமத்துக்குமார். நாமத்துக்குமார் இன்னொரு விஷயம் சொல்கிறார். காஞ்சிபுரத்தில் திருவிழா நடக்கும், திருவிழாவில் பொருட்காட்சி இருக்கும். அந்த பொருட்காட்சிக்கு போனால் ரங்காராட்டம் இருக்கும். அந்த ரங்காராட்டத்தில் ஒவ்வொரு பெட்டிலையும் ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இது கமல் ஸ்ரீதேவி பெட்டி, இது ரஜினி ஸ்ரீபிரியா பெட்டி, இது சிவகுமார் ஸ்ரீவித்யா பெட்டி அப்படின்னு சொல்லி நாயகன் நாயகி போட்டோ ஒட்டிருப்பாங்க. அதுல எப்படியாவது நான் ரஜினி ஸ்ரீபிரியா பெட்டியில் உட்காந்து ஒரு தடவையாவது ரவுண்ட் வந்துடணும், அது முடிச்சுட்டு கமல் ஸ்ரீதேவி பெட்டியில் உட்காந்து ரவுண்ட் வந்துடுங்கிறது என்னுடைய அந்த காலத்து இலக்காகவே வாழ்ந்திருக்கேன். அப்படி ராமத்துக்குமார் ரசிச்சு உட்காந்து போனால் அந்த பெட்டியில் இந்த காம்போவான ரஜினி ஸ்ரீபிரியாவும் இன்ட்ரெஸ்டிங்கான காம்போங்க. ஸ்ரீபிரியா ரஜினியை பற்றி சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் தகவல் நம்பர் 172. தகவல் நம்பர் 172. ரஜினிக்கும் ஸ்ரீபிரியாவுக்குமான அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி முதலாக நாயகனாக நடித்த பைரவி திரைப்படத்தில் கதாநாயகி ஸ்ரீபிரியா. சொல்லப்போனால் ரஜினியுடைய முதல் கதாநாயகி ஸ்ரீபிரியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஸ்ரீபிரியா அந்த படத்தில் அவர் கதாநாயகா நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை ரஜினி பதிவு பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஸ்ரீபிரியா 80களில் ரஜினிக்கு மிகப்பெரிய மனநல பிரச்சனைகள் வந்தப்போ அவரோட எல்லா கதாநாயகி நடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்பயும் முன்னாடி நின்று துணிஞ்சு நடிச்சு ஸ்ரீபிரியா தான். அதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறாங்க, ரஜினியுடைய குணம் மாதிரி ஒரு குணத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஒரு முறை குமுதம் பத்திரிக்கையில் நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கிறதா ஒரு கிசுகிசுன்னு எழுதிட்டாங்க. அந்த கிசுகிசை படிச்சுட்டு உடனே ஸ்கூட்டர் எடுத்து நேராக என்னை பார்க்க வந்துட்டார். உண்மையா நீங்கள் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிட்டிங்களா, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னப்போ, இல்லைங்க அது ஏதோ கிசுகிசுன்னு சொன்னப்போ, இல்லைங்க நீங்கள் கடைசி வரைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், அந்த பதட்டத்தில் தான் வந்தேன்னு சொன்னாராம். அந்த பதட்டம், அந்த குணத்துக்காக தான் ரஜினிக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் அந்த காலகட்டங்களில் எல்லா கதாநாயகியும் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்போ நான் துணிஞ்சு நடிச்சதுக்கான காரணம் தான். குமுதத்தில் எழுதிருந்தாங்க, நான் எங்கள் அம்மாவெல்லாம் பிரிஞ்சு தனியாக போயிருக்கேன்ட்டு, அம்மா அப்பா கூட இருந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படின்லாம் ரொம்ப எனக்கு அறிவுரையெல்லாம் சொல்லுவார். எந்த அளவுக்கு அப்போ பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ரஜினி படத்தில் நடிக்கணும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட தேவர் பிலிப்ஸோட ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு, ஒரு பாட்டோட ஷூட்டிங்க்கு என் கூட 2 ஸ்டண்ட் மேன் அனுப்பி வைப்பாங்க, ரஜினி கூட எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்த பீரியடில் சப்போர்ட்டாக இருந்தவங்க தான் ஸ்ரீபிரியா அவர்கள். அப்படி 2 ஸ்டண்ட் மேன் அனுப்பி வச்சு ஸ்ரீபிரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாங்கல்ல, அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட், அது என்ன பாட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 173. தகவல் நம்பர் 173. ரஜினி நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுனால சில மனநல பிரச்சனைகள் 80களில் இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த கதாநாயகியா ஸ்ரீபிரியா இருந்தாங்கன்னு சொன்னேன். எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னா, ரஜினி நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட நடிக்கிறதுக்கு போகும்போது என் கூட 2 ஸ்டண்ட் மேனை ப்ரொடக்ஷன்ல இருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க.
அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அந்த படம் என்ன படம், அது என்ன ப்ரொடக்ஷன், அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஓர் ஆலயம் திரைப்படம் தேவர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல நந்தவனத்தில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் கூட ரெண்டு ஸ்டண்ட் மேன தேவர் ஃபிலிம்ஸ்ல இருந்து அனுப்பிச்சு வைப்பாங்களா. அந்த படத்தை இயக்குனது சாண்டோ சின்னப்பா தேவருடைய மருமகனான தியாகராஜன் அவர்கள். இந்த படம் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாத்தி மேரே சாத்தின்னு ஒரு பாலிவுட் படம் இருக்கு. அதுவும் யானைகள் சம்பந்தப்பட்ட படம். நல்ல நேரம் இங்க எம்ஜிஆர், அதுவும் யானைகள் சம்பந்தப்பட்ட படம். இந்த 2 படத்தையும் பண்ணது தேவர் அவர்கள் தான். இந்த 2 கதையும் அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணாரு. அதான் அன்னை ஒரு ஆலயம் திரைப்படம். இதுவும் யானைகள் நடிச்ச திரைப்படம் தான். இதுல 2 யானை ரஜினி கூட நடிச்சிருக்கோம். ஒரு பெரிய யானை, ஒரு குட்டி யானை. அந்த பெரிய யானையோட பேர் வந்து ரதி, அந்த குட்டி யானையோட பேர் வந்து கணேஷ். அந்த பெரிய யானை சமீபத்தில் தான் இறந்து போச்சு. இந்த படத்தை சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிச்சான்னு சொல்றப்ப இன்னொரு செய்தி சொல்றாங்க. அவரும் எம்ஜிஆரும் மிக நெருங்கிய நண்பர்கள். சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நான் ஒரு படம் கூட சிவாஜி வச்சு பண்ண மாட்டேன், சின்னவரே உங்களுக்கு தான் எல்லா படமும் பண்ணுவேன்னு சொல்லி. அப்படி எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் தொட்ட இடம் தான் ரஜினி. அப்படிப்பட்ட ரஜினியை அவர் முதல்ல ஏத்துக்கலங்க. வைரவி திரைப்படத்தில் கலைஞானத்துக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு. ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இந்த படத்துல ஹீரோ யாருன்னு கேட்டப்ப அவர் ரஜினின்னு சொன்னாராம். போச்சு என் பணமெல்லாம் போச்சுன்னு தேவர் வருத்தப்பட்டிருக்கார். ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அதே கலைஞானத்தை கூப்பிட்டு எனக்கு எப்படியாவது ரஜினிகிட்ட ஒரு கால் சீட் வாங்கி கொடுறான்னு சொல்லி அப்படி உருவான திரைப்படங்கள் தாய் மீது சத்தியம், அன்னை ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் தேவரோட பண்ணியிருக்காரு. எல்லா படம் மிகப்பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. இந்த அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தை கூட ஒரு சிறுத்தையை தூக்கி தோல் வச்சிருக்கமே ரஜினியோட போஸ்ட் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இந்த சிறுத்தையை தூக்கி வைக்கிறப்ப நம்ம டூப் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சிறுத்தை கூட நானே நடிக்கிறேன்னு சொல்லி அந்த சிறுத்தையை ஆக்சுவலாக 2 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியுமா, இருந்தால் தலைவர் அப்படி தூக்கி தோலில் வச்சு அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக தலைவர் அந்த காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கான காரணம் அவருடைய உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கத்தில் டெய்லி முட்டை சேர்த்துக்கு வரான். அந்த முட்டையை ப்ரொடக்ஷனில் கேட்டு அந்த முட்டையை ப்ரொடக்ஷனில் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு சுவையான சம்பவம் இருக்குது. நமக்கெல்லாம் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 174. தகவல் நம்பர் 174. 2K கிட்ஸ் இல்லைங்க, 90s கிட்ஸ் இல்லைங்க, 80s கிட்ஸ் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு எக்கச்சக்கமான திறமை இருக்குது, அந்த திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு தன் வாழ்க்கை மூலமாக ரஜினி எடுத்த பாடம் தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சுவையான செய்தி யார் பதிவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை செந்தில் அப்படின்னு ஒரு துணை நடிகர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு எளிமையாக இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படத்தில் கார்த்தியோட வீட்டு ஓனராக வருவார்ல, கையில் ஒரு பெரிய கம்பு வச்சிருப்பாரு, இது கம்பு இல்லை கத்தி அப்படின்னு எடுத்து காட்டுவார்ல, அவர் தான் கோவை செந்தில். அப்படிப்பட்ட கோவை செந்தில் செய்தியை பதிவு பண்ணுறார். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஆரம்ப காலகட்டங்கள் நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் ப்ரொடக்ஷன் சாப்பாடு வருது, சாப்பிட்டு இருக்கவர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட இன்னைக்கு முட்டை இருக்கா அப்படின்னு கேட்டுறாரு. அந்த சாப்பாடு வைக்க அந்த ப்ரொடக்ஷன் பாய் மெதுவாக நடந்து போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கோழி இன்னும் முட்டை போடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவருக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சா. என்ன கேட்டோம், நம்ம சாப்பாட்டில் முட்டை கேட்டோம், இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம், அந்த கோழி இன்னும் முட்டை போடலன்னு கிண்டலாக சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனால் பொறுமையாக இருந்திருக்காரு. அப்போ எந்த பதிலும் சொல்லலை. 5 வருஷம் கிடக்குது. தலைவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு, மிகப்பெரிய நடிகர் ஆகிறாரு. இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட், அதே ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதே ப்ரொடக்ஷன் பாய் வர்றான், சாப்பாடு வைக்கிறான், சாப்பிட்றாரு. அப்போ அவருக்கு முட்டையும் வைக்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு பயம், இவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரோ, மறுபடியும் நம்மளை திட்டுவாரோன்னு சொல்லி. ஆனால் அவர் எதுவுமே சொல்ல, சாப்பிட்டுட்டே இருக்கார். முட்டையும் வச்சுட்டாங்க, சாப்பிட்டார். இப்போ மெதுவாக நடந்து அதே மாதிரி டோருக்கு போயிட்டு டோரை மெதுவாக மூவ் பண்ணி வெளியே போகிறார். டக்குன்னு கஜினி சார்ட்ட வந்து ஒரு குரல், என்ன கோழி முட்டை போட்டுருச்சா அப்படின்னு சொல்லி. அந்த பொறுமை தான், அந்த 5 வருஷ பொறுமை தான். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம், அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் திறமை இருக்கிறவங்கெல்லாம் அங்கீகாரத்துக்காக வெயிட் பண்ணால் ரஜினி மாதிரி ஜெயிக்கலாங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. அதை பதிவு பண்ண கோவை செந்திலை பற்றி பேசிட்டு நேரத்தில் செந்தில் சாருக்கும் ரஜினிக்குமான திரையுறவு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 175. தகவல் நம்பர் 175. நகைச்சுவை நாயகன் செந்திலுக்குமான சூப்பர் ஸ்டாருக்குமான திரையுறவை பற்றி பேச சொல்லியிருந்தேன். 2 பேருக்கும் ரொம்ப அழகான அன்பான நட்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் செந்தில் மேலே ரஜினி சாருக்கு மிகப்பெரிய மரியாதையே உண்டுங்க. வீரா படத்தில் வீரா முத்து அந்த கேரக்டர் ஆகட்டும், படையப்பா படத்தில் அந்த மாப்பிள்ளை சீன் இருக்குல்ல, அந்த மாப்பிள்ளை சீன் சாதாரணமாக எழுதப்பட்ட சீனா இல்லை, அதை நம்ம லென்த்தாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீனு ஒரு 4 நிமிஷம், நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும். இப்போ கேஸ் ரவிக்குமார் சொன்னாரா, இந்த சீன் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இல்லை சார், இந்த சீன் இப்படி இருந்தால் தான் ஜெயிக்கும், 4 தடவை அது நடக்கணும், 4 தடவை நடந்து அப்போ அவர் கழட்டி போட்டுட்டு அப்படி போய் சகதியில் விழுந்தால் தான் சீன் ஜெயிக்கும். அதனால் இந்த சீன் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, படத்தில் அப்படியே வைங்கன்னு சொன்னது ரஜினி சாரா. அந்த அளவுக்கு ரஜினிக்கு செந்தில் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, அருணாச்சலம் திரைப்படத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சொல்கிறத கேளு செந்தில் சார் சொல்லிட்டே இருப்பார். படம் முழுக்க மாமா மாமா மாமான்னு மரியாதை கொடுத்தே பேசியிருப்பார். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை விட்டுக்காரன், நீ போய் கவனி. இது இங்கே ஆரம்பிச்சது இல்லைங்க. மனிதன் படத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் காட்சி ஜெயிலிருந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, எப்படி பாபா படத்தில் கவுண்டமணி சாருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி செந்தில் சாருக்கு இந்த படத்தில் இன்ட்ரோ இருக்கும். சிறைச்சாலை, அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே ஒரு கால் மட்டும் வரும், கீழே அவங்களாம் பூசணிலாம் உடச்சிடுறாங்க, மேலே அப்படியே கேமரா லிஃப்ட் பண்ணால் செந்தில் சார் இருப்பார். தான் வர வேண்டிய இடத்துல இல்லை, முன்னாடி நீங்கள் போங்க, பின்னாடி நான் வரேன்னு சொல்லி இந்த காமெடி எனக்கு மிக முக்கியமாக செந்தில் சாருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கறதுல ரஜினிக்கு ஈடு இணையான இன்னொரு நடிகர் கிடையவே கிடையாது.
அப்படிப்பட்ட ரஜினி சாரும் செந்திலும் நடித்த இன்னொரு முக்கியமான திரைப்படம் வேலைக்கான திரைப்படம். வெள்ளியங்கிரின்னு ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். அப்போலாம் செந்தில் சார் பயங்கர பிஸியாக இருந்த பீரியடா. அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு என்னால் சரியாக போக முடியல. தோட்டத்தில் பாத்தி கட்டி பாட்டு டெல்லியில் ஷூட் பண்ணாங்க, 2 நாள் ஷூட் பண்ணாங்க. முதல் நாள் மட்டும்தான் என்னால் அங்கே இருக்க முடிச்சு, 2ஆவது நாள் இல்லை. நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பாதி இடத்துல வந்துட்டு தான் போவேன். அப்போ நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட டான்ஸ் ஸ்டைலை பார்த்து அங்கே வந்திருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்லாம் வந்து அந்த பாட்டில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு ரஜினி கூட ஆடி இருக்கும். அது உண்மையிலேயே அங்கே ஸ்பாட்டில் இருந்தது. அவரை பார்த்து அந்த பொண்ணு வியந்து நான் உங்க கூட ஆடுறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டில் ஆடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரஜினி டான்ஸை பற்றி பேசுன நேரத்தில் அந்த டான்ஸுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த புலியூர் சரோஜா இந்த பாட்டிலே இன்னொரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. அவங்க ரஜினியை பற்றியும் ரஜினியோட டான்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 176. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Flagship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அதை பார்க்க இப்பவே Flagship Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க பேசுறீங்க, அவங்க பேசுறாங்க, அப்ப நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கிற ஃபேன்ஸ் எல்லாரையும் பேசு தலைவா, பேசு தலைவருக்காக பேசு அப்படின்னு சொல்லி வீடியோ வாங்கி போடுற இந்த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். அண்ணன் அவர்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அவர்களை பற்றி என்னுடைய கவிதை வரிகள் சில. பணிவில் பொன்விழா காணும் பண்பாளரே, பாரெங்கும் வளம் வரும் பொன்விழா தலைவரே, புகழின் உச்சத்தை தொட்ட பொன்விழா காணும் சிகரமே, பூ போன்ற புன்னகையால் மனித இதயத்தில் குடிக்கொண்ட பொன்விழா காணும் சகோதரனே, பேரும் புகழும் கிடைத்தாலும் என்றென்றும் எளிமையின் தோற்றமாய் பொன்விழா காணும் அன்பரே, போராளியாய் எழுந்தாயே தமிழ் மக்களின் இதயத்தில் என்றென்றும் குடியிருக்கும் கோயிலாய் பொன்விழா காணும் மக்களின் நாயகனே, நல் தலைவனே, நீடூழி நீடூழி வாழ்க என்று இறைவனிடம் வேண்டுகிறேன். ஒரு 50 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதோட இல்லாம எவ்வளவோ பேருக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு டவுன் டு எர்த் பர்சனா, நல்ல பக்தியோட டிவோஷனோட அதை ஒரு கரெக்டான முறையில மற்றவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதாகட்டும், ஸ்டோரிஸ் ரொம்ப போர் அடிக்காம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதாகட்டும், இட் இஸ் ரியலி ஹார்ட்ஸம் சார். எனிதிங் ஃபார் தலைவர்ல உங்களுடைய வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தலைவரை பத்தி சுவாரஸ்யமா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க, நீங்களும் ஃபீச்சர் ஆகுங்க. தலைவரை பார்த்து அவருடைய செயல்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது ஒண்ணு. அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்குமான, அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவரும் ராஜ் பகதூரும் எப்படி இருக்காங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் என்னோட கசனும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம். அப்படி தலைவர் வழியில் ஆரம்பிச்ச அந்த பிசினஸ் இன்னைக்கு ஊரறிஞ்ச உப்பவிஹாரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இதோ வரா தலைவர் வழியில உப்பவிஹாரனுடைய ஓனர். ஸோ எங்களோட ஐடென்டிட்டி உப்பவிஹார் ரெஸ்டாரண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் தலைவர் ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ திஸ் இஸ் லைக் தலைவரோட ட்ரிபியூட் ஒரு 50 வருஷமாக தலைவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ப்ளஸ் இட்ஸ் 75th பர்த்டே டு தலைவர். ஸோ இதனால் நாங்கள் தலைவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், தலைவரோட அவரோட கரிஸ்மாலேருந்து, எனர்ஜிலேருந்து, ஸ்டைல், அவரோட ட்ரெஸ்ஸிங், அவரோட வே ஆஃப் வாக்கு, அவர் பேசுறதுலேருந்து, ஸோ அதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டது இல்லாமல் ஸோ இது மூலியமாக நாங்கள் தலைவருக்கு எங்கள் பிராண்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வி ஹேட் அ ஃபோட்டோ பூத் எங்களோட அண்ணா நகர் மெட்ரோ பிரான்ச்சில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா கூலிக்கு வி ஹேட் அ ட்ரிபியூட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஆக்சுவலி நல்லா வைரல் ஆச்சு. வி டேக்டு மெனி ஆஃப் தெம். அதில் நிறைய பேர் பார்த்தாங்க கூட. அண்ட்
ஃபிலமன் ராஜ் எடிட்டர் ஃபிலமன் ராஜ் சாரும் பார்த்தாரு, அந்த வீடியோ பார்த்தாரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ தலைவர்கிட்டேருந்து நாங்கள் ரொம்ப ஐ மீன் எனக்கு ஒரு பாடமா அப்படின்னா அந்த எங்களோட ஜேர்னியில் ஒரே ஒரு டைலாக் தான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற அந்த ஒரு டைலாக் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஏன்னா ஈவன் பிஸ்னஸ்னாவே ஒரு டவுன்ஃபால் இருக்கும், ஒரு அப் இருக்கும். சக்ஸஸ் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்காது. எங்கே ஒரு இடத்துல அடி வாங்குவோம். அதை நம்ம எப்போ அந்த டவுன்ஃபாலை எப்படி திருப்பி நம்ம கற்றுக்கிட்ட மேலே வரும் அப்படின்றது தான் அந்த பிஸ்னஸ். ஸோ அதெல்லாமே நாங்கள் ரஜினி சார்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டது தான். பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ சின்ன வயசில் நம்ம எங்களை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த படையப்பாவில் வந்து ஸோ ஷாலை தூக்கி ஊஞ்சலை இழுக்கும் போது அந்த அப்பத்துலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் எப்பயுமே நிரந்தரமாக நாங்கள் தலைவரோட ஃபேனாக தான் இருப்போம். எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான மூவி அப்படின்னா அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை வந்து இட்ஸ் அ ஃபேவரட் மூவி ஃபார் மீ. இன்னொரு விஷயம் தலைவர்கிட்ட நாங்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நானும் என்னோடய கசின் சிஸ்டர் வி போத் ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜேர்னியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். 9 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா எப்பயுமே ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார் அவரோட ஃப்ரெண்டு ராஜ் பகதூர் என்ன பண்ணார் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூட் எப்பயுமே இருக்கணும். அது அவர்கிட்ட இருக்குது, அதை நாங்களும் கற்றுக்கிட்டோம். ஐ வில் ஆல்வேஸ் பி கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூடோட நேச்சர் வந்து நம்ம தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கினது. தலைவர் வழியில அனீஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே தலைவர் ஃபேன். இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களும் தலைவர் ஃபேன். என்னடா இது? குறிப்பா SSDDS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து சில குட்டீஸ்லாம் வந்து அவங்க எவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன்ன்றது நமக்கு தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு காட்ட போறாங்க ஆன் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸ்னுடைய வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. அமெரிக்கால இருந்து அம்ஜிக்கர் வரலையும் அது மாதிரி பிரான்ஸ்ல இருந்து பம்மல் வரலையும் தலைவர்களுடைய ரசிகர்கள் எங்கெங்க இல்ல. எதுக்கு இப்போ பிரான்ஸ் பம்மல் சொல்லிட்டு கேக்குறீங்களா? இங்க இருந்து தான் ராஜ ரசிகர்கள் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த செக்மெண்ட் ராஜ ரசிகர். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு வின்சென்ட். நான் இங்க பிரான்ஸ்ல 83 இருந்து இங்க வசிக்கிறேன். ஃபேமிலியில வந்து ரொம்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆர்மி ரூல்ஸ் தான் இங்க வளர்ந்ததுலாம். தமிழ் ரொம்ப பேச தெரியாது, பேச மாட்டோம். ரொம்ப அதிகம் பிரெஞ்சு தான் பேசுவோம் குடும்பத்துல. படிச்சது எல்லாம் பிரெஞ்சு லாங்குவேஜ். அந்த காலகட்டத்துல டிவி கிடையாது, ஒன்றும் வரல. வெறும் ரேடியோ, நியூஸ் பேப்பர் இப்படிதான் இருக்கும். அப்படின்னு சினிமா போனாலும் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன், முத்துராமை இப்படிப்பட்ட ஹீரோ நடிச்ச படம் ஒண்டிதான். அதுவும் நல்லா இருந்தா மாத்திரம் தான் எங்க அப்பா கொண்டு போவாங்க வீட்டு. அங்க 75 இந்த ஆண்டுல வந்து எனக்கு 9 வயசு கரெக்டா. இப்போ நம்ம எங்க வெளியே போனாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மார்க்கெட் போறோம், இல்ல ஒரு ஷாப்பிங், எங்க போனாலும் வந்து பேச்சு எனக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்தை பத்தி ஒரு புது ஆக்டர் வந்துக்கிறாரோ, பயங்கரமா நடிக்கிறாரோ, வெளுத்துவாங்க, பாலச்சந்தர் பத்தி பேசுறாங்க, அப்படி இப்படின்னு பேச்சு எங்க போனாலும் இந்த பேச்சு வந்து ரொம்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அம்மாட்டா சிபாரிசு பண்ணி இது பண்ணி அப்படி அந்த அபூர்வ ராகங்கள் படத்தை பாக்குறதுக்கு முடிவு பண்ணி கொண்டு போய் எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துக்கிறோம். எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து கேட்கறேன், அம்மா எப்போ ரஜினி வந்து எப்போ வருவாருடான்னு சொல்லியிருந்தாங்க. படமும் ஓடி ஓடி ஓடி
நானும் நல்லா தூங்கிட்டேன். அப்படியே நல்லா தூக்கத்தில் அப்படியே மூச்சு அப்படியே பார்த்தோன்னா அந்த கதவு திறக்கிற அந்த சீனு அப்பதான் வருது. வந்து அப்படியே க்ளோஸ் அப் ரஜினிகாந்தை காட்டினோடனே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃபிளாஷ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இவரை பற்றி இன்னும் படங்க பார்க்கணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அடிக்கடி இந்த கடைகள் பொட்டி கடை இருக்காங்கலாம் பேப்பர்லாம் தூங்கும். அப்போ அதில் ரஜினி படம்லாம் தூங்கிருக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் எப்படியாவது படிக்கணும் என்ன போட்டுக்குதுன்னு. எனக்கு தமிழ் சுத்தம் படிக்க தெரியாது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏற்றுங்கெல்லாம் கொஞ்சம் புரிய தோக்குச்சு எனக்கு. இது இப்படி போட்டிருக்கோம் பொழுது நான் அப்பதான் படிக்க தோணும் கொஞ்சமா தலைவரை பத்தி படிச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட் வரணும். அதனாலே தான் தமிழ் இங்க தானே வந்தது படிச்சு. அது ஒரு பெரிய மெயின் ரீசன். இதுக்கப்புறம் அந்த எப்படி நான் ரொம்ப இன்னும் அதிகம் ஆச்சுனாக்கா பைரவி இப்படி படம் பைரவி பில்லா காளி இப்போ இந்த மாதிரி படம் பார்க்கும்போது இவர் வில்லனா இல்ல நல்லவரா, ரொம்ப நல்லவராகிறாரு வில்லனாகிறாரு. அந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது மற்ற இது வரைக்கும் வந்த மற்ற ஆக்டர்களுடைய. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ராஜ ரசிகர்ல பிரான்சிஸ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே Flagship Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. பொதுவா தலைவர் நிறைய பேச மாட்டார், ஆனா நிறைய யோசிக்கும்படி பேசிடுவார். சின்ன கதை சொல்லுவார், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்படி தலைவர் சொன்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஸ்டோரியா உட்கார்ந்து பேசுறதுக்கு நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் தயாராயிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் தலைவர் தர்பார். வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். அது உண்மை. இப்போ சொன்னாங்க ஒரு லாஸ்ட் எபிசோடில் வந்து அவர் என்னைக்கு வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துன்னு சொன்னால் சிகரெட்டை வெட்டுருங்கன்னு சொன்னால் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு பார்த்தா குப்பத்தொட்டி ஃபுல்லாக சிகரெட் பேக்கெட்டாக இருந்துச்சான். எல்லாரும் போகிறப்பயே சிகரெட் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு அவரோட வார்த்தைக்கும் அவரோட சொல்லுக்கும் வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் நான் அனுபவித்து சொல்கிறேன், ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன். அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுங்க. அவர் புதுசாக சொல்லுங்க, அப்போலேருந்தே அம்மா அப்பா குழந்தைங்க மனைவி குடும்பம் இதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அப்போலேருந்து சொல்லுவார். அப்போலேருந்து சொல்லுவார். எனக்கு அதே மாதிரி 80ஸ்லேருந்து 90s வரைக்கும் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. செம்ம பீக்க. வருஷத்துக்கு 10 படத்துக்கு மேலே ஷூட் போகிறாரு. ஒவ்வொரு ரசிகனுக்கும் கைப்பட எழுதுன கடிதம் அவர் கைப்பட எழுதுவார், ஃபோட்டோ அனுப்புவார். அது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ வந்து கமல் ஃபேன்ஸு ரஜினிகாந்த் ஃபேன்ஸுன்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்க இந்த டைம் தான் அந்த டைம். அப்போ வந்து 2 பேரும் இப்போ காம்படிட்டில் இருக்காங்க. இவருக்கு தேர்ந்து அவர் கைப்பட எழுதின கடிதத்தோட ஒரு ஃபோட்டோவும் எல்லா வீட்டுக்கும் வந்து சேரும். அந்த டைம் பண்ணிகிட்டே இருந்தார். நான் அன்புள்ள ரஜினிகாந்த் படம் வந்து அந்த டைமில் முதற்கொண்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ நான் கூட எழுதி எனக்கும் ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு அவர் கைப்பட எழுதி. ஒரு வாட்டி சந்திக்கிற சந்தர்ப்பம் வீட்டுக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப பெங்களூரில் ஏதோ ஒரு சின்ன விஷயமா ஃப்ரெண்டோட வீட்டு இது போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சென்னை வந்துட்டோம். வந்துட்டு தலைவர் வீட்டுக்கு போயாச்சு. தலைவர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு தான் எடுத்த உடனே என்ன வரவேற்பு சாப்பாடு உபசரிப்பு இதில் எந்த மாற்றமும் இல்லை. போய் உட்காந்துருச்சு. ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். அப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவர் என்னென்னமோ வந்து அவர் வளர்கிற நேரத்தில் நாங்கள்லாம் பத்திரிகையில் நிறைய படிச்சிருக்கோம். அவர் அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து இன்டர்காம் பெல் அடிக்குது, செக்யூரிட்டி. அவர் வந்து என்னன்னு கேட்குறப்ப மாதிரி உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஹிந்தியில். இவர் பார்க்குறாரு, ஆளை பார்க்குறாரு, கேமராவில் பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லு, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இல்லைன்னு சொல்லு, அப்புறம் வர சொல்லு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வர வேணாம்னு சொல்லுன்னு சொல்ல, அப்புறம் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அடுத்து அதே மாதிரி இருக்கான் சார் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று. ஸோ அதை வந்து அந்த செக்யூரிட்டிகிட்ட சொல்லி கொடுத்துருப்பார் போல் இருக்கு. யார் வந்தாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணிவிட்டு நான் ஓகேன்னு சொன்னால் அனுப்புறது, இல்லைன்னு சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அந்த ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே அதே ஃபோட்டோகிராஃபர் தான், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காரு ஃபோட்டோ எடுக்கணும். காரணம் என்னென்னா அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டில் கொடுக்கறதுல ஒரே நடிகர் வந்து தலைவர் தான். தலைவர் தர்பார்ல குட்டி ஸ்டோரி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Flagship Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு இடத்துல தான் பணிபுரிஞ்சுட்டு இருக்கப்ப தலைவரை எதேர்ச்சியா பார்க்கிறார் இந்த நபர். அப்புறம் ஒரு 6 வருஷம் அப்படியே கடந்து போகுது. தலைவரோட படத்திலே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இவர் கிடைக்குது. அந்த படத்துக்கான ஒரு அவார்டு வாங்கிட்டு கீழே இறங்குறப்ப தலைவர் 6 வருஷம் முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி கேட்டதை ஞாபகம் வச்சு திருப்பி கேட்டான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம்ல இது. நானும் ஃபேன் தான், இப்படி தான் ஃபேன் ஆனேன், தலைவருடைய ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கி இருக்கேன்னு சொல்ற எடிட்டர் ஆண்டனி அவர்களோட இன்னைக்கு நானும் ஃபேன் தான். ஹாய் தலைவா, ஹாப்பி 50th anniversary இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. உங்கள் படம் எல்லாமே விடாமல் பார்க்குறது.
அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக கூலி பார்த்தேன். இன்னும் அதே ஸ்டைல், அதே நம்ம இந்த படத்தில் வருமே, நம்ம அந்த ஹீரோன்னு சொல்லுவாங்களே வயசானாலும் அந்த மாதிரி சார் வந்து பின்றாரு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகலை. இதுக்குன்னே ஃபர்ஸ்ட் ஷோ மெனக்கட்டி ஏஞ்சி ஒரு 3 o'clock ஏஞ்சி போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட ஃபீலே வேறு. யூஸ்வலாக நான் வந்து ஒரு நார்மல் டே ஒரு ஒர்க்குக்கு போனோன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு 7 o'clock ஏஞ்சிப்போம். சில டைம்ஸ் நான் ஃபிஷிங் போனோன்னா 3 o'clock ஏஞ்சிப்பேன். பட் அதை தவிர 3 மணிக்கு ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து தலைவர் தான். ஏஞ்சி அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அதை ரசித்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி அதை ரசித்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி இது வரைக்கும் பார்த்த எல்லா படமும் எப்போத்துலேருந்துனா வந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, பெருசாக அவ்வளோ படத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. பட் நான் எப்படியாவது காசு எப்படியாவது சுருட்டி எப்படியாவது போயிடுவேன் படத்துக்கு. அரக்கோணத்தில் வந்து கற்பகம் தியேட்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே ரஜினி சார் படம் போட்ட உடனே அன்னைக்கு காலையில் போயிடுவேன் நான். அந்த மாதிரி அப்போ இருந்த அதே எனர்ஜி இப்போவும் இருக்குது. அவருக்கும் சரி எனக்கும் சரி ஆஸ் அ ஃபேன் சேம் எனர்ஜி தான் இருக்குது. எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃபில்ம் வந்து சிவாஜி. ஸோ அது நான் பண்ணும்போது எனக்கு இருந்த ஹாப்பினஸ் வாஸ் லைக் வேறு லெவல். ஏன்னா ருசித்து பண்ண அந்த படம் அந்த சிவாஜி. அது எந்த அளவுக்கு தலைவருக்கு என்னென்ன மேக்ஸிமம் அவருக்கான பில்டப் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பில்டப். அதாவது இந்த சுருட்டி போடுறாங்க இங்கே எடுத்த உடனே படக்குன்னு ஜம்கட்டில் கண்ணில் இருக்கணும். அது அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் சிவாஜி. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்டேட் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து தலைவர் அங்கே இருக்கார். நான் அந்த அவார்டு வாங்கி தலைவர் கிட்ட கீழே வந்து ஹலோ சார், ஹவ் யூ சார் அப்படின்னு. அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து உங்கள் அப்பா எப்படி இருக்கு, ஹவுஸ் யர் டேட் ஆண்டனி அப்படின்னு. எனக்கு ஷாக்கு. அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 years பேக் சொன்ன ஒரு விஷயத்த டக்குன்னு இப்போ கேட்குறாரு. ஹவுஸ் யர் டேட்ஸ் ஹெல்த் அப்படின்னு கேட்குறாரு. நினைக்கும் போது எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட் மொமெண்ட். நானும் ஃபேன் தான்ல. எடிட்டர் ஆண்டனி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில இருக்கதெல்லாம் வெற்றி படிக்கட்டு. இப்போ முடிய போகுது நம்மளோட எபிசோட் 18. எஸ், இன்னும் 32 எபிசோடுகள் இருக்கு. 32 எபிசோடுகளும் முத்தா தலைவரை பத்தி பேசுறதுக்கு, பாக்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா வேற ஒண்ணும் பண்ண வேணாம். சித்திரம் டிவில டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு இதை பார்க்கலாம். அதே மாதிரி இதோட ஷார்ட்கட் வெர்ஷனை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்லையும், ஃபுல் அன்கட் வெர்ஷனை பிளாக் ஷீப் வேல்யூ OTT டவுன்லோட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணியும் இங்க வர்றதுக்கு முன்னாடியே காலையிலேயே பார்த்துருவோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து என்ஜாய் பண்ணதான் போறோம். தலைவரை பத்தி பேசி மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.